நண்பர்களே, இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாத்தை எடுத்து கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொண்டே கொடுக்குறோம். அவங்க வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து 10ல் சந்திரன் இருக்குது, 10ல் குரு இருக்குது, உங்களுக்கு 10ஆம் இடத்துல இந்த கிரகம் இருக்குது, நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், நிறைய ஐடியா கொடுக்குறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகி தான் நம்ம ஜாத்தை எடுத்து கொண்டு போய் ஜோடர்கிட்டையே கொண்டே கொடுக்குறோம். அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேலும் அது ஏன் தோல்வி அடைகிறது அப்படிங்கிறதான் விஷயமே. இப்போ நிறைய பேர் வந்து பிஸ்னஸில் தோற்றுருப்பீங்க. தோக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயம் யார்கிட்டயே போய் ஜாதகம் பார்த்துருப்பீங்க. கட்டாயம் போய் நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் பண்ணட்டுமா வேண்டாமா, அது நல்ல காலமா அப்படின்லாம் போய் கேட்டிருப்போம். அப்படி கேட்கும் பொழுது ஒரு சில பிஸ்னஸ் வந்து நீங்கள் தாராளமாக இதை பண்ணுங்கள், இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணும் பொழுதும் அது வந்து ஏன் தவறாக போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அதில் பார்க்க போகிறோம். அதாவது ஜென்ரலாக ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பார்த்தா பிஸ்னஸ் பண்ணிடலாமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் வந்து 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் யோகாதிபதியா, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் முடக்காதிபதியா, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அவயோகியா, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வைநாசிகாதிபதியா, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் கரணநாதனா அப்படின்னு பார்க்கணும். இப்போ 10ஆம் இடத்துல யோகி கரணநாதன் இருந்தால் தாராளமாக பிஸ்னஸில் சக்ஸஸ், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. இதே 10ஆம் இடத்துல சந்திரனே இருக்குது, உங்களுக்கு சந்திரனே முடக்கு, இல்லை 10ஆம் இடமே முடக்குன்னு வச்சுக்கோமே, தொழில் சாணமே முடக்கு அப்படின்னு வச்சுக்கோமே, அங்கே நாம் போய் தொழில் பண்ணி ஒன்றும் வெற்றி பெற போவது இல்லை. ஓம் நம சிவாய.